पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க இந்த மாதத்தில். மே மாதத்தில் அடுத்தது நான் பார்க்க போகிறது துளாராசி. அதாவது அடுத்தவங்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் துளாராசி அன்பர்களே. இந்த மாதம் எதிர்பாராத செலவுலாம் ஏற்படும். சிந்தித்து செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. பண வரவு நல்லாயிருக்கும். அடுத்தவங்கள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். பெரியோர் உதவி கிடைக்கும். சூரிய சுக்கிரன் சஞ்சாரம் வழக்குகளில் சாதகமான போக்கை தரும். நண்பர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். பார்ட்னர்களுடன் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சக ஊழியருடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவ்வப்போது வாக்குவாதங்கள்லாம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறது மனசுக்கு திருப்தியை தரும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவு இருக்கும். மற்றவங்கள் பிரச்சனையை தீர நீங்கள் பாடுபடுவீங்க. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அடுத்தது சித்திரை 3-4 பாதங்கள். இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு போனவங்கள்லாம் விரும்பி சேரும் நாள் தாங்க. உறவுலாம் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். அடுத்தது நான் பார்க்க போகிறது சுவாதி. இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வு இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயிக்கலாம். அடுத்தது விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாதுங்க. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணுங்க. அடுத்தது பரிகாரம். குலதெய்வத்தை வணங்கி வர பணவரத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 1, 27, 28. அதிர்ஷ்டமான தினங்கள் 20, 21.